Exercise 3.19 question number 7 second subdivision பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ள a மைனஸ் b இருக்கு. அங்கிருந்தா ஸ்டார்ட் பண்ணுறேன். a மைனஸ் b 1 மைனஸ் 4 2 மைனஸ் 0 1 மைனஸ் 1 கரஸ்பாண்டிங் எலமெண்ட் தான் செப்பரேட் பண்ண முடியும். லாஸ்ட்டாக 3 மைனஸ் 5 இது ப்ளஸ் 1 இது மைனஸ் 4. ஓகே, அப்போ 4ல் இருந்து தான் 1 செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணிவிட்டு 4க்கு முன்னாடி இருக்கிற மைனஸை தான் அப்ளை பண்ணணும். மைனஸ் 3 இது 2 வந்துடும். 1 மைனஸ் 1 0 ப்ளஸ் 3 மைனஸ் 5. 5லேருந்து 3யை செப்பரேட் பண்ணுங்கள். 5க்கு முன்னாடி இருக்கிற அந்த நெகட்டிவ் சைன் தான் அப்ளை பண்ணணும். a மைனஸ் b இன்ட்டு c. மல்டிப்ளிகேஷனுக்கு முன்னாடி a மைனஸ் b இருக்குது. அப்போ a மைனஸ் பியோட ஃபஸ்ட் ரோவில் மைனஸ் 3 2 அந்த எலமெண்ட்டை தான் இங்கே எழுதணும். செகண்ட் ரோவில் 0 மைனஸ் 2 இருக்குது. அதை இந்த பிளேஸில் எழுதிடலாம். இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு ரைட் சைடில் c இருக்குது. அப்போ சியில் உள்ள ஃபஸ்ட்டு காலம் 2 1 இருக்கா, அந்த 2 1 எலமெண்ட்டை அப்படி இங்கே எழுதிருங்க. செகண்ட் காலத்தில் 0 2 இருக்குது. அதை இந்த பிளேஸில் அப்படியே நிரப்பியாச்சு. ஓகே, மல்டிப்ளை பண்ணிடலாமா? மைனஸ் 3 இன்ச்சு 2 மைனஸ் 6. இதை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2. மல்டிப்ளை பண்ணால் 0 2 2 சார் 4. ஓகே, 0 இன்ட்டு 2 0 தான். மைனஸ் 2 இன்ச்சு 1 மைனஸ் 2. 0 இன்ட்டு 0 0 மைனஸ் 2 இன்ச்சு ப்ளஸ் 2. அப்போ மைனஸ் 4. மைனஸ் 6 ப்ளஸ் 2. 6லேருந்து 2வை செப்பரேட் பண்ணி 6க்கு முன்னாடி இருக்கிற அந்த நெகட்டிவ் சைனை அப்ளை பண்ணணும். இது 4 தான். மைனஸ் 2 அப்படி எழுதிடலாம். மைனஸ் 4. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்டிங்கில் ஏசி இருக்குது. ஏ இன்ச்சு சி. மல்டிப்ளிகேஷனுக்கு முன்னாடி ஏ இருக்குது. அப்போ ஏல உள்ள ஃபஸ்ட் ரோ 1 2 அதை தான் இங்கே எழுதணும். செகண்ட் ரோவில் 1 3 அதை இங்கே எழுதிடுவோம். செகண்ட் பிளேஸில் சி இருக்குது. அப்போ சியில் உள்ள ஃபஸ்ட்டு காலம் 2 1 அந்த எலமெண்ட்டை அப்படி எழுதிடுவோம். செகண்ட் காலத்தில் 0 2 இருக்குது. அப்படி எழுதியாச்சு. ஓகே, மல்டிப்ளை பண்ணிடுவோமா? 1 இன்ச்சு 2 2 2 இன்ச்சு 1 2 தான். 1 இன்ட்டு 0 0 2 2 சார் 4 ப்ளஸ் 4. 1 இன்ச்சு 2 2 தான். 3 இன்ச்சு 1 ப்ளஸ் 3. ஓகே, 1 into 0 0 3 2 are 6 plus 6. ஆட் பண்ணுங்க 4 4 தான். ஆட் பண்ணா 5 6. ஸோ நெக்ஸ்ட் பிசி. பி இன்ச்சு சி. ஸ்டார்டிங்கில் பி இருக்கு. அப்போ பியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ 4 0. செகண்ட் ரோ 1 5. செகண்ட் பிளேஸில் சி. ஃபஸ்ட்டு காலம் 2 1. செகண்ட் காலத்தில் 0 2 இருக்குது. ஓகே, மல்டிப்ளை பண்ணிடுறோமா? 4 2 சார் 8. மல்டிப்ளை பண்ண 0. இதை மல்டிப்ளை பண்ண 0. இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இதை மல்டிப்ளை பண்ணால் 2 5 இன்ச்சு 1 5. மல்டிப்ளை பண்ண 0 வந்துடும். 5 2 சார் ப்ளஸ் 10. 18 0 ஆட் பண்ணால் 8 தான். இங்கே 0 அப்படியே போட்டுருவோம். இதை ஆட் பண்ணால் 7 10 வரும். ரைட்டு ஹேண்ட்ஸில் ஏசி மைனஸ் பிசி இருக்குது. அதை அப்படி இங்கே எழுதிடுவோமா? ஏசி மைனஸ் பிசி ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஏசியிலேருந்து மேட்ரிக்ஸ் பிசியை செப்பரேட் பண்ண போகிறேன். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை செப்பரேட் பண்ணிடுவோமா? 4 மைனஸ் 8. நெக்ஸ்ட்டு 4 மைனஸ் 0. Next 5 minus 7. Last 6 minus 10. 4 minus 8. 8லேருந்து 4 செப்பரேட் பண்ணி 8க்கு முன்னாடி இருக்கிற அந்த நெகட்டிவ் சைன் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இது ஜஸ்ட் 4 தான். 5 மைனஸ் 7. 7லேருந்து 5 செப்பரேட் பண்ணி 7க்கு முன்னாடி இருக்கிற அந்த நெகட்டிவ் சைன் அப்ளை பண்ணணும். 6 மைனஸ் 10. 10லேருந்து 6 செப்பரேட் பண்ணி 10க்கு முன்னாடி இருக்கிற அந்த நெகட்டிவ் சைன் அப்ளை பண்ணணும்.
ரைட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. சேம் ஆன்சர் தான். ஓகே, லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் எழுதிடும். ஃப்ரம் 1 and 2 இந்த ரூலை அப்படியே எழுதிருங்க. ஓகே, a minus b into c equal to ac minus bc.